ஹாய் ஃபேமிலிஸ், இது இன்றைக்கி நம்ம சேனலோட 6வது வீடியோ. பையனுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டாச்சு. அதனால் ஸ்கூலுக்கு போகக்கூடிய வேலை இல்லை. அதுக்கு மாறாட்டு நமக்கு காலையிலேயே வேலை வைக்கணுமேனு சொல்லிட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த மாம்பழ ஜூஸ் எல்லாம். அதனால் எனக்கு இன்றைக்கி காலையிலேயே மாம்பழ ஜூஸ் வேணும்னு சொல்லி காலையிலே விரட்டியும் விட்டாச்சு. சரி வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு நானும் பெய்யாச்சு. மாம்பழத்தையெல்லாம் பார்த்துட்டு அந்த மாம்பழ கடையெல்லாம் சுற்றி வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். இன்றைக்கி அடுத்து டயட்டு ட்ரிங்க்னு சொல்லி அடுத்து ஏதாவது ஒன்று கொண்டு வந்து தருவாளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இன்றைக்கி டயட்டு ட்ரிங்க் எதுவும் இல்லை, சாட்டர்டேனால் லீவ் விட்டுட்டேன், அதனால் மாம்பழ ஜூஸை குடிங்கன்னு சொல்லி கொண்டு தந்தா. சரி அப்பா இன்றைக்கி ஒன்று ஒளிஞ்சின்னு சொல்லிவிட்டு அந்த மாம்பழ ஜூஸை வாங்கி குடித்தேன். பரவாயில்ல, அன்னைக்கு வாங்கினதோடு இன்றைக்கி நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் ஒரு கிளாஸ் வாங்கி ஃபுல்லாக குடிச்சிட்டு பையன் இப்போ வீட்டில் கிடக்கனால சும்மா கிடக்க நேரத்தில் ஏதாவது சாப்பிடுவானேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னான். சரி அப்போ கிளம்புவோமேனு சொல்லிவிட்டு அந்தளவு ஃப்ரூட்ஸ் வாங்கிறதுக்கும் அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ வேறு ஸ்கூலு 1 மாதம் லீவ் கொடுத்தாச்சு. முன்னாடியாவது அம்மைக்காண்டி 10 வாட்டி கடைக்கு போக வேண்டியிருக்கும். இப்போ 3 காண்டி சேர்த்து 10 20 வாட்டி போக வேண்டியிருக்கும். நம்ம வேலையே இனி இதுதான். இல்லாட்டாலும் ஒவ்வொரு வீட்டில் நடக்காததை எல்லாத்துக்கும் தெரிய தானே செய்யும். அந்தளவுக்கு அப்படியே கடையில் போய் பழங்களெல்லாம் வாங்கியாச்சு. பழம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கதவை தான் திறந்தேன். கதவை திறந்த உடனே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே சாட பூனைக்குட்டி மாதிரி என் மோ வந்து வெளியே சாடியாச்சு. அப்போ ஒரு ஃபோனும் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா எனக்கு காலேஜ் மெட்டு. கிட்டத்தட்ட அவனை பார்த்து 7 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவன் ஊருக்கு வந்திருக்கேன் மாப்பிள்ளன்னா. சரி வா மாப்பிள்ள சங்குதுறை பீச்சுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அவனை சங்குதுறை பீச்சுக்கு வர வச்சுட்டு அதில் உள்ளது இல்லாதது எல்லாத்தையும் பேசி எடுத்து முடிச்சுட்டு பயங்கர வெயில். அதில் வர வழியில் ஒரு கரும்பு ஜூஸையும் குடிச்சிட்டு சரி மாப்பிள்ள பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துன்னா நம்ம ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.